தெபோராள். இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாவத்தில் விழுந்தார்கள், வீழ்ச்சியடைந்தார்கள். கானானிய மன்னன் யாயீர் என்பவனிடம் அடிமையானார்கள். அவனுக்கு சிசரா என்னும் படைத்தலைவன் உண்டு. யாயீரிடம் மக்கள் கடுமையான அடக்குமுறைக்கு ஆளானார்கள். அவன் 20 ஆண்டுகள் அவர்களை அடக்கி ஆண்டான். மக்கள் மனம் திரும்பி கடவுளை நோக்கி அபயக்குரல் எழுப்பினார்கள். கடவுள் மனம் இறங்கினார். அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு நீதி தலைவியாக தெபோராள் என்னும் பெண்மணி இருந்தாள். மக்கள் தீர்ப்பு தேவைப்படுகையில் அவரை தான் சென்று பார்ப்பார்கள். அவர் பாராக் என்னும் நபரை ஆள் அனுப்பி கூப்பிட்டார். பாராக் வந்தார். தெபோராள் அவரிடம், நீ போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் கூட்டு, அதிலிருந்து 10,000 பேரை தேர்ந்தெடு, உன் மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை என கடவுள் சொல்கிறார் என்றார். பாராக்கோ தயங்கினார். நீரும் என்னோடு வந்தால் நான் போவேன் என்றார். தெபோராள் நிமிர்ந்தாள். வருகிறேன், ஆனால் இனி உனக்கு பெருமை இருக்காது. கடவுள் சிசராவை ஒரு பெண்ணின் கையில் தான் ஒப்படைப்பார் என்றார். தெபோரா எழுந்து பாராக்குடன் நடந்தார். திட்டமிட்டபடி மலையின் மேல் 10,000 வீரர்களை கூட்டியாயிற்று. இப்போது சிசராவுக்கு தகவல் சென்றது. இதோ பாராக் படையுடன் தாபோர் மலையில் ஏறிவிட்டான். சிசரா அசரவில்லை. அவனிடம் இருந்த 900 இரும்பு தேர்களையும் மக்களையும் அழைத்து கொண்டு போர் முழக்கத்துடன் விரைந்தான். தெபோரா பாராக்கிடம், செல்லும், இதோ வெற்றி உன் பக்கம் என்றார். பாராக் மலையிலிருந்து இறங்கினார். அவருக்கு பின்னால் 10,000 பேரும் சீறி பாய்ந்தனர். அவர்களிடம் வெல்ல வேண்டும் எனும் வேட்கையும் கடவுளின் அருளும் இருந்தது. படு பயங்கர போரில் சிசராவின் படை படு தோல்வியடைந்தது. மாவீரன் சிசரா உயிருக்கு பயந்து தேரிலிருந்து இறங்கி தப்பியோடினான். தலைதெறிக்க ஓடியவன் ஏபேர் என்பவரின் மனைவியான யாவேலின் கூடாரத்திற்கு சென்றார். மன்னன் யாபீனுக்கும் எபேருக்கும் நல்ல நட்பிருந்தது. யாவேல் சிசராவை மரியாதையுடன் வரவேற்றாள். உள்ளே அமர வைத்து போர்வையால் மூடி தண்ணீர் கொடுத்தார். யாராவது வந்து கேட்டால், உள்ளே யாரும் இல்லை என்ன சொல் என்று சொல்லிவிட்டு களைப்பில் அயர்ந்து தூங்கினான் சிசரா. அவன் தூங்கும் வரை யாவேல் அமைதியாயிருந்தாள். அவளுடைய கண்களில் பகை மிதந்தது. ஆணி போல் நீண்டிருந்த கூடார முனை ஒன்றை ஒரு கையில் எடுத்தாள். மறு கையில் ஒரு பெரிய சுத்தியலை பிடித்தாள். ஓசைப்படாமல் அவனை நெருங்கினாள். அவனுடைய நெற்றியில் கூடார முனையை வைத்து சுற்றியலால் ஓங்கி அடித்தாள். ஆணி அவனுடைய நெற்றியை துளைத்து மறுபக்கம் தரையில் புதையும் வரை அடித்தாள். சிசரா அங்கேயே இருந்தான். அப்போது சிசராவை தேடிக்கொண்டு பாராக் அந்த கூடார வாசலில் வந்தான். யாவேல் வெளியே வந்தாள். பாராக்கை பார்த்தாள். வாங்க, நீங்க தேடும் ஆளை காட்டுகிறேன் என்று சொல்லி பாராக்கை உள்ளே கூட்டி சென்றாள். பாராக் உருவிய வாளுடன் உள்ளே பாய்ந்தான். உள்ளேயோ சிசரா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான். தெபோராள் பைபிளின் மிக முக்கியமான நபர். இஸ்ரேல் மக்களுக்கான ஒரே பெண் நீதிபதி இவர்தான். ஞானமும் விவேகமும் கூடவே தைரியமும் நிரம்பிய பெண் என்கிறது விவிலியம். இவருடைய வாழ்க்கை சில சிந்தனைகளை நமக்குள் உருவாக்குகிறது. 1. பழைய ஏற்பாட்டில் வரும் 3 பெண் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் இவர். தவறுகளை தட்டி கேட்பவராகவும் பிறருக்கு உதவி செய்பவராகவும் அமைதியை விரும்புவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் தெபோராள் இருந்தாள். இஸ்ரவேலர்களிடையே தலைமை ஏற்க தகுதியான ஆண்கள் இல்லாமல் போன போது கடவுள் ஒரு பெண்மணியை தலைவியாக அமர்த்துகிறார். தேவைப்படுகையில் கடவுள் தலைமை பதவிக்கு பெண்களையும் அமர்த்துவார் என்பதை இது உணர்த்துகிறது. தெபோராள் கடவுளின் வார்த்தைகளை நம்பி சற்றும் மாற்றாமல் அப்படியே மக்களிடம் சொல்லும் பெண்மணியாக இருந்தார். கடவுளின் வார்த்தையை நீர்த்து போக செய்யக்கூடாது என்பதை இது புரிய வைக்கிறது. பாராக் கடவுளின் வார்த்தையை விட அதிகமாய் தெபோராளின் அருகாமையை நம்பினான். வார்த்தையான கடவுளை நம்பாமல் மனிதர்களை நம்புகையில் நாம் ஆன்மீக உயர்நிலையை அடைவதில்லை என்னும் பாடம் அது. அழைப்புக்கு செவி கொடுக்காமல் தயங்குபவர்களை கடவுள் கௌரவிப்பதில்லை. சிசராவை கொல்லும் அழைப்பு பாராக்கிற்கு இருந்தது. ஆனாலும் அவர் தயங்கியதால் அந்த திட்டம் யாவேல் எனும் பெண் மூலமாய் நடந்தது.